சொல்லுங்க. பக்கத்துல பெத்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். இது அருமையான ஒரு தருணம். தாமதமான ஆம்பளை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கிடைச்ச மாலைய பிள்ளைங்க மனமுறிவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும். தாய் தகப்பும் பிள்ளைங்களை பார்க்கையில எல்லாம் நாங்க நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்கணும். அந்த தாயோட கர்ப்பப்பை குளிர்ந்தா பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது அருமையான ஒரு தருணம். ரொம்ப பிரம்மாண்டமா 5 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த மருந்தடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு குடிப்பினை. சேம்ப குதிரை அருமையா இருக்காங்க. ஒரு மரம் இருக்கு, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மரம். இவ்வளவு நல்லா இருக்கு. நிறைய ஆட்சி எல்லாம் இங்க வந்து வழிபட்டு இங்கேயே முக்தி அடைஞ்சு பெருமாளை சுத்தி சிலையா இருக்காங்க. அப்பதான் நிறைய நாள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். அவ்வளவு ஒரு அருள்பாலிக்கக்கூடிய அருமையான ஒரு நீங்க தான் வீடியோகிராஃபர். சேனல் கண்ணம்மை அப்பத்தா சேனல் பார்க்கையில நினைச்சிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது. நம்ம எங்க வந்திருக்கோம்? புதுவயலுக்கு பக்கத்துல பெத்த பெருமாள் கோவிலுக்கு. காடேரி அம்மன் பாருங்க, இவங்க அவ்வளவு அருள் பாலிக்கிறவங்க, அற்புதமானவங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இங்க பாத்தீங்களா, சாலி ஆயான்னு ஆச்சி. அவங்க இங்கே வந்து இருந்து பணி செய்து முக்தி அடைஞ்சவங்க. சாலி ஆயா தெரியுறாங்களா? கீழே ரெண்டாவது பாருங்க பெத்தாள் ஆச்சி. அவங்களும் இங்கே வந்து தொண்டு செஞ்சு நம்ம 63 நாயன்மார்கள் பார்த்துருக்கோம். ஜென்ஸ்ல ஆம்பளைங்கள்ல இந்த கோவில்ல தான் நம்ம ஆட்சிங்களே இருக்காங்க. அவங்க பெத்த ஆச்சி, சாலி ஆயா, அருமையா பாருங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலே தொண்டு செஞ்சு முக்தி அடைஞ்சவங்க. அடுத்தது வந்து சாத்தம்மை ஆச்சி, சிவகாமி ஆச்சி, அப்புறம் லட்சுமி ஆச்சி. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பாருங்க எப்படி நம்ம நாயன்மார்கள் மாதிரி எவ்வளோ அருமையா இருக்காங்கல்ல. இந்த அற்புதமான தருணத்தில் வேண்டியதை நினச்சி பாருங்க, எல்லாம் நிச்சயமாக நடக்கும், கைகூடும். சீக்கிரமாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். அருமையான ஒரு தருணமாக பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. ஒத்துமையாக வாழணும், அதுதானே முக்கியம். ரொம்ப அருமையாக இருப்பாருங்க. இவங்க பாருங்க ராக்காயி ஆட்சி. ராக்காயி ஆட்சி இருளப்ப சுவாமி. இதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் ஒரு அற்புதமாக. எந்த கோயில்லையும் நம்ம இந்த மாதிரி ஆட்சி மாறுங்க உள்ள நாயன்மார்கள் மாதிரி இந்த கோவில் ஒரு கோவிலில் தான். ரொம்ப அருமையாக இருப்பாருங்க. இத்தனை வருஷம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பாரம்பரியமான கோவில். அந்த மரமும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மரம். ரொம்ப அருமையாக இருப்பாருங்க. அற்புதமான ஒரு தருணம் இல்லை.
கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமி உமையே பத்து வீரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகன் தண்டை கொலுசும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல தகுமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே அன்னை காமாட்சி உமையே सर्वभूतानां ब्रह्मादिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवाय अस्तु सदा शिवो स्वाहा ईशानमूर्धाय उमायै स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ ह्रीं तत्पुरुषवक्राय गौरी स्वाहा घोरेभ्यो घोरेभ्यो घोरघोरतरेभ्यः नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः घोरहृदयाय गंगायै स्वाहा देवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविहरणाय नमः फलविकरणाय नमः बलाय नमो बलप्रमथनाय नमः सर्वभूतदमनाय नमो महान्मनाय नमः वामदेव वसुजाय गणाम्बिकायै स्वाहा जातं प्रपद्यामि सद्यो जाताय वै नमो नमः भवे भवे नाति भवे भवस्वां भवोद्भवाय नमः सद्यो जातमूर्तये अम्बिकायै स्वाहा ॐ नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रगत्यै भद्रायै नियता प्रणता स्मृताग्नि नमः विप्रय स्वास्वभ्यं सौभगमायजस्व नागस्य वृत्तमभिसम्मसानो वैष्णवीं लोकैकमोदयन्ता आध्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि सहस्रेण यजते ब्राह्मणान् सम्यक् ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्या सन्निधौ वा चत्वारमन्त्रो भवति विघ्नाः प्रमुच्यते दोषाः प्रमुच्यते पापाः प्रमुच्यते सर्वविद्भवति सर्वविद्भवति एवं वेदा शृणुयाम देवाः
स्वस्तनोभिः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो हरितनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः 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 ॐ ज्ञानवेदसे सुनवामसामभरामि यतानि दहाधिवेदः परिषदति दुर्गानि विश्वानावेव सिन्धुं दुरितात्यग्निः मध्यमर्णान्तमसाज्जलन्ते दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये भारदानं च स्वस्ति दुर्गाणि विश्वाहा पूज्य वृद्धे भवदान भर्णे भवतो गायतनयाय सैन्यो विश्वानिना दुर्गः धातवे दशन्नन्ननावादरितानि वर्षे द्रवन्मनसा गृणानो स्वागं बोध्यविता तनूना सहमानमग्रमग्निगोहदेव परमासनस्वाहा दुर्गानि साक्षावद्देवो अतितुलितार्यग्निः ब्रह्मास्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सु वरो अनुस्वारश्चान्यरूपं विदुरुत्तररूपं नादसन्धानं गणेशविद्या गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं बिभ्राणं वासनं कुशम् अभयं वरदं हस्तैर्दधानं मूषिकध्वजं खड्गं लम्बोदरं सोत्पकर्णकं रक्तवाससं गन्धगन्धानि लिब्धाङ्गं रक्तपुष्पैः सभोजितं भक्तानुकम्पितं देवं जगत्कारणमच्युतम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगी योगिनः ॐ नमो व्रातपतये गणपतये ॐ नमः प्रमथपतये ॐ नमस्ते अस्तु लम्बोदराय ॐ एकदन्धाय ॐ विघ्नविनाशिने ॐ शिवसुताय ॐ श्रीवरदमूर्तये नमो नमः ब्रह्मभूजाय कल्पते सर्वदः सुखमेधते सर्वविघ्नैः न बाध्यते मदीयानो दिवसकृतं पापं नाशयति मातरधीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातःप्रयं जानो पापो पापो भवति धर्मार्थकाम्यमोक्षं च विन्दते धर्मशीलमशिष्यानयधेयं योजविमोहात् कास्यते समापीयान् भवति सहस्रावधनावत्यं काममधीते तन्तमनेन साधयेते गणपतिमभिषिञ्जते समाग्नि भवति नस्तनोभिः देवहि तय्यदायुः महेन्द्र वृद्रस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु नमस्ते गणपतये तदेव प्रत्यक्षं तत्त्वमसि तदेव केवलं दत्तासि तदेव केवलं दत्तासि तदेव केवलं காரைக்குடி அருகே பெத்த பெருமாள் சுவாமியின் கும்பாபிஷேக யாகசாலை ஆரம்பம்.
இது பார்க்கையிலே அற்புதமான ஒரு ஐஸ்வர்யமான தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே மணமாலையும் ஒற்றுமையான வாழ்வும் கிடைக்கும். 76 நகரத்தார் ஊர்களில் பெரும்பாலான நகரத்தாருக்கு பெத்த பெருமாள் குலதெய்வம். நீண்ட நாளைக்கு பிறகு வெகு விமர்சையாக அற்புதமாக பிரம்மாண்டமாக வியக்க வைக்கும் வகையில் ஒவ்வொரு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 நாட்களும் நல்ல ஒரு விருந்தும் தங்க இருக்க அற்புதமான இட வசதியும் இதுவரை காணாத ஒரு பிரம்மாண்ட கும்பாபிஷேகம். கலாபரிசனம் செய்து பெருமாள் சுவாமியும் காடியனையும் யாகசாலையில் இருந்திருக்கிறார்கள். இப்போது முதற்கால யாகசாலை கொடியானது தூக்கப்பட இருக்கின்றது. அதற்காக இப்பொழுது தீபாராதனையான நடைபெற இருக்கிறது. இப்பொழுது வேத பாராயணம் மற்றும் திருமுறை பாராயணம் செய்யப்பட இருக்கின்றன. மேல தூர போனுங்கிற மாப்பிள்ள ஹோம சாமான்லாம் பிள்ளையார் சன்னிதானத்துக்கு கொண்டு போகலாம். ஹோம சாமான்களை பிள்ளையார் சன்னிதானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். ஹோம சாமான்கள் அனைத்தையும் பிள்ளையார் சன்னிதானத்திற்கு வைக்கப்படுமாறு கேட்டுக்கொள்வோம். இப்ப தீபாவளி ஏதாவது இருக்கு, சுவாமிக்கு தீபாவளி நடக்குது, கலசத்தை விட்டு தீபாவளி நடக்குது. நம்ம போகலாம். இப்ப தீபாவளி நடக்குது, ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் இருக்கு. தீபாவளி நடக்குது. பெத்த பெருமாள் காடையருக்கு தீபாவளி, பெருமாளுக்கு கடையருக்கு தீபாவளி.
பானகம் ஒரு தேவையை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வந்திருக்கோம். இது அருமையான ஒரு தருணம். தாமதமான ஆம்பளை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். கிடைச்ச மாலைய பிள்ளைங்க மனமுறிவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும். தாய் தகப்பன் பிள்ளைங்களை பார்க்கையில எல்லாம் நாங்க நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்கணும். அந்த தாயோட கர்ப்பப்பை குளிர்ந்தா பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது அருமையான ஒரு தருணம். ரொம்ப பிரம்மாண்டமாக 5 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த மருந்தடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு குறிப்பினை. சேம்ப குதிரை அருமையாக இருக்காங்க. ஒரு மரம் இருக்கு, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மரம். அவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய ஆட்சியெல்லாம் இங்கே வந்து வழிபட்டு இங்கேயும் முக்தி அடைஞ்சு பெருமாளை சுற்றி சிலையாக இருக்காங்க. நிறைய நாள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு அருள்வாழ்க்கக்கூடிய அருமையான ஒரு
இனிமேல் நல்லது நம்ம எங்க வந்திருக்கோம்? புதுவயலுக்கு பக்கத்துல பெத்த பெருமாள் கோவிலுக்கு. காடேரி அம்மன் பாருங்க, இவங்க அவ்வளவு அருள் பாலிக்கிறவங்க, அற்புதமானவங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம். நம்ம எங்க வந்திருக்கோம்? புதுவயலுக்கு பக்கத்துல பெத்த பெருமாள் கோவிலுக்கு. காடேரி அம்மன் பாருங்க, இவங்க அவ்வளவு அருள் பாலிக்கிறவங்க, அற்புதமானவங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை, புவியடங்க காத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இங்க பாத்தீங்களா, சாலி ஆயான்னு ஆச்சி, அவங்க இங்கே வந்து இருந்து பணி செய்து முக்தி அடைஞ்சவங்க. சாலி ஆயா தெரியுறாங்களா கீழே? ரெண்டாவது பாருங்க பெத்தாள் ஆச்சி, அவங்களும் இங்கே வந்து தொண்டு செஞ்சு நம்ம 63 நாயன்மார்கள் பார்த்துருக்கோம். ஜென்ஸ்ல ஆம்பளைங்கள்ல இந்த கோவில்ல தான் நம்ம ஆட்சிங்களே இருக்காங்க. அவங்க பெத்த ஆச்சி, சாலி ஆயா, அருமையா பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலே தொண்டு செஞ்சு முக்தி அடைஞ்சவங்க. அடுத்தது வந்து சாத்தம்மை ஆச்சி, சிவகாமி ஆச்சி, அப்புறம் லட்சுமி ஆச்சி. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பாருங்க எப்படி நம்ம நாயன்மார்கள் மாதிரி எவ்வளோ அருமையா இருக்காங்கல்ல. இந்த அற்புதமான தருணத்தில் வேண்டியதை நினைச்சு பாருங்க, எல்லாம் நிச்சயமா நடக்கும், கைகூடும். சீக்கிரமா ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். அருமையான ஒரு தருணமாக பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். வெளிநாடு போவீங்க. ஒத்துமையா வாழணும், அதுதானே முக்கியம். ரொம்ப அருமையா இருப்பாருங்க. இவங்க பாருங்க ராக்காயி ஆச்சி, ராக்காயி ஆச்சி, இருளப்ப சுவாமி. இதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் ஒரு அற்புதமா. எந்த கோயில்லையும் நம்ம இந்த மாதிரி ஆட்சி மாறுங்க உள்ள நாயன்மார்கள் மாதிரி இந்த கோவில் ஒரு கோவில்ல தான். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இத்தனை வருஷம், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பாரம்பரியமான கோவில். அந்த மரமும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மரம். ரொம்ப அருமையா இருப்பாரு. அற்புதமான ஒரு பெருமலை. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி எருதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமி உமையே. 10 வீரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகன் தண்டை கொலுசும்
முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல தகுமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அன்னை காமாட்சி உமையே.